Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல OnePlus ஓட Bullet Wireless Z இந்த Bluetooth wireless earphone ஓட unboxing and இதோட review பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Bluetooth wireless earphone பாத்தீங்கன்னா around 2000 rupees price categoryல Amazon Indiaல வந்து available இருக்கு plus oneplus.in லயும் வந்து available இருக்கும். And இந்த Bluetooth wireless earphone லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல்ஸ் வந்து இருக்கு. இது நார்மல் வெர்ஷன் and இது இல்லாம வந்து பேஸ் எடிஷனும் வந்து இருக்கு. And நார்மல் எடிஷனுக்கும் பேஸ் எடிஷனுக்கும் ஒரு சில டிஃபரன்சஸ் தான் வந்து இருக்கு. சோ இது எல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதோட pros and cons இதுதான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, is the OnePlus Bullet Wireless Z இந்த Bluetooth wireless earphone ஓட பேக்கேஜ். ஸோ பேக்கேஜோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வாப் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ 10 minutes ஆஃப் சார்ஜிங் வந்து 10 hours ஆஃப் லிசனிங் டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாங் பேட்டரி 20 hours ஆஃப் மியூசிக் பிளேபேக் அண்ட் தென் மேக்னெட்டிக் கண்ட்ரோல் வந்து கொண்டு வராங்க. அண்ட் லேட்டன்சி மோட் வந்து லோ லேட்டன்சி மோட்னு வந்து போட்டிருக்காங்க. வெல் ஸோ ப்ராடக்டோட அவுட்லுக் வந்து இதுதான் பேக்கேஜ். வெல் இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா OnePlus Bullet Wireless Z ப்ளூடூத் இயர்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து OnePlus இயர்ஃபோன். ஸோ இதோட ஓவர்வியூ வந்து அப்புறமா வந்து பார்க்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் பேக்கேஜில்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரியர் சைடில் ஒன்றும் இல்லை. தென் ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சசரிஸுன்னு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூசர் கைட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராப் சார்ஜ் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் கேபிள். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை அப்படி வச்சுருவோம். அண்ட் ஆஃப்டர் தட் இயர் டிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது அண்ட் 1 pair ஆஃப் இயர் டிப் வந்து ஆல்ரெடி வந்து இயர்ஃபோன்லேயே எக்யூப் பண்ணியிருக்கு. அண்ட் தென் இது ஒரு பக்கம். அண்டு இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து யூசர் கைட், யூசர் மேனுவல் அண்ட் அந்த வாரண்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட் கேபிள் கிளப் கார்டு வந்து இருக்குது. அண்ட் தென் இதுதான் மல்டி லாங்குவேஜில் வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஓவராலாக ப்ராடக்ட் ஓவர்வியூ, ஸோ எப்படி வந்து வியர் பண்ணுறது அண்டு எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெல் அவ்வளோதான் இந்த OnePlus Bullet Wireless Z அன்பாக்சிங். வெல் இப்போ இதோட ப்ராடக்ட் ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். வெல் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக இதில் இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் வந்து வராது. வெல் இப்போ இந்த OnePlus Bullet Wireless Z ஃபிசிக்கல் ஓரின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து OnePlus Bullet Wireless Z நார்மல் எடிஷன் அண்ட் இது இல்லாமல் வந்து பேஸ் எடிஷனும் இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த நார்மல் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் தனியாக பட்டன் கீஸு. பட் அதில் வந்து உங்களுக்கு பேஸ் எடிஷனில் கண்ட்ரோல் எடிஷன் இருக்காது. பட் தனியாக இந்த பேட்டரியிலே வந்து அதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. வெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இதோட ஓவர்வியூன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக இயர்பட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட்மெண்ட் வைஸ் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் தான். ஸோ நெக் பேண்ட் டைப் அதுவும். ஸோ வியரிங்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். எப்படி 3.5 ஆடியோ ஜாக் வியர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி. வெல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மேக்னெட்டிக் லாக் சப்போர்ட் இருக்குது அண்ட் ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அந்த அட்ராக்ஷன் வந்து சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடுது. அண்ட் அட் த சேம் டைம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களால் வந்து அது பிரிஞ்சு வராது. நிறைய இயர்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அது வெளியில் வந்துடும். பட் இதில் வந்து அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இல்லை. நல்ல க்ரிப்பாகவே வந்து பிடிச்சிட்ருக்கு. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெல் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இதை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து ஆஃப் ஆகிடும். ஒன்ஸ் இதை எடுத்துட்டிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பேரிங் மோடு இன்கேஸ் கனெக்ஷன் வந்து ஆன் ஆகிடும். ப்ளூடூத் டர்ன் ஆன் ஆகிட்டு பேரிங் மோடு போட்டு அண்ட் இன்கேஸ் ஆல்ரெடி பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த டிவைஸோட ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்டும் வந்து ஆகிடும். தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து நீங்கள் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ளஸ் பட்டன், மைனஸ் பட்டன் வந்து வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறது. இந்த சென்டர் பட்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணுறது. அண்ட் இதே வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுவாங்க. அண்ட் இதே ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் வந்து ஸ்விட்ச் ஆகும். ஸோ அண்ட் இதே வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 seconds பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இதில் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ OnePlus இங்கே பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நல்லாவே இருக்குது அதோட லுக்கு. அதில் இன்னொன்று ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெடிக்கேட்டட் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிவைஸ் ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து டர்ன் ஆன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து கனெக்டடில் இருக்குது. அண்ட் இதில் வந்து நான் ப்ரீவியஸாக வந்து கனெக்ட் பண்ண டிவைஸ். ஸோ இப்போ நான் ஈஸியாக வந்து இந்த டிவைஸ்லேருந்து இப்போ இதில் கனெக்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம்.
ஜஸ்ட் வந்து இந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது பார்த்தீங்கன்னா கனெக்டிங்கில் போய்ட்டு கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வேணும்னா நீங்கள் அகைன் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து அதில் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் வந்து வந்துடும். ஸோ கனெக்டிங் இது ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து ஆல்ரெடி ஸோ நியூவாக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அவன் வந்து உங்கள் டிவைஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அகைன் வந்து உங்கள் டிவைஸஸில் நீங்கள் சீக்கிரமாக இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இல்லை நியூவாக ஒரு டிவைஸ் வந்து நீங்கள் பேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் வந்து பேரிங் மோடுக்கு போயிடும். ஸோ ஆஃப்டர் தட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த டிவைஸ் நீங்கள் பேர் பண்ணணுமோ ஸோ ப்ளூடூத் டிவைஸ் லிஸ்ட்டில் வந்து காட்டும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை பேர் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் ஒன்றில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ப்ளூடூத் வந்து ஆஃப் பண்ண சொல்லணும். ஸோ ஆஃப்டர் தட் தான் வந்து உங்களால் வந்து அந்த டிவைஸ் வந்து உங்கள் ப்ளூடூத் லிஸ்ட்டில் வந்து காட்டும். பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி OnePlus பட்ஜெட்டில் வந்து ரீசெட் கீ மாதிரி கொண்டு வந்தாங்களோ ஸோ இதுலேயும் அதே மாதிரி இந்த கீ யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூ செகண்ட் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பேரிங் மோடுக்கு வந்து போவோம். அது மூலிமா வந்து நியூ டிவைசஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த கண்ட்ரோல்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா USB Type-C போட்டிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்ரி செக்ஷன். அண்ட் ஓவராலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சைஸில் தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நெக் பேண்ட் டைப்பு இயர்ஃபோன் தான். இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ரப்பர் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து நார்மலான ஒயர் தான். ஓவராலாக இது வந்து வியர் பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நெக்கில் வந்து நீங்கள் மாட்டும் போதும் ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் டச்சாக தான் வந்து இருக்குது. அண்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் லாக் சப்போர்ட் இருக்கனால ஸோ ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்கனால ஈஸியாக நீங்கள் சாங்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கண்ட்ரோல் பாக்ஸில் ரியர் சைடில் மைக்ரோஃபோன் சப்போர்ட்டும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெல் இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கலாம். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி, கால் குவாலிட்டி அண்ட் தென் இதோட பேட்டரி கன்சம்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். வெல் கேஸ் நெக்ஸ்ட் இப்போ இதோட கனெக்ஷன் ரேஞ்சுன்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் தென் இதில் கனெக்ஷன் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தேன் 1 ரூம் வந்து ஈஸியாகவே வந்து சப்போர்ட் ஆகும். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ஒரு நெக் பேண்ட் டைப் இயர்ஃபோன் தான். ஸோ உங்களுக்கு கனெக்ஷன் ரேஞ்செலாம் எப்போவுமே வந்து இஷ்யூஸ் இருக்காது. நார்மலாகவே எல்லா நெக் பேண்ட் டைப்லேயும் சரி. ஸோ இது வரைக்கும் நான் செக் பண்ணதில் எல்லா நெக் பேண்ட் டைப்லேயும் வந்து உங்களுக்கு நல்ல கனெக்ஷன் ரேஞ்சாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த OnePlus இயர்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் நார்மலாக மொபைல்ஸ்லேயும் வந்து கனெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து லேப்டாப் அதுலேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல்ஸில் கனெக்ட் பண்ணும்போது ஸோ எனக்கு ஆடியோ குவாலிட்டி எந்த விதத்துலேயும் வந்து குறைய வந்து கிடையாது. ஸோ கரெக்டான ஒரு லெவல் ஆஃப் ஆடியோஸ் வந்து இருக்குது. பேஸ்லேருந்து ட்ரபிள்ஸ்லேருந்து அண்ட் வோக்கல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாகவே வந்து இருக்குது. அண்ட் அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அண்ட் லேப்டாப்பில் கேட்கும்போது சவுண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு லிமிட்டட் ஆகுது. ஸோ நான் நார்மலாக மொபைலில் வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. லேப்டாப்பில் கேட்கும்போது கொஞ்சம் சவுண்ட்ஸ் மட்டும் லிமிட் ஆச்சு. அண்ட் மற்றபடி உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போது ஸோ இதில் டீப்பாக ஆடியோ குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா ஸோ இதில் ட்ரபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப லவுடாகவே வந்து கேட்குது. அண்ட் அட் த சேம் டைம் பேஸ் சவுண்ட்ஸும் வந்து நல்லாவே டெடிக்கேட்டடாக இருக்குது. அண்ட் அந்த வோக்கல்ஸ் கிளாரிட்டி வந்து மெயினாக இருக்குது. ஸோ இதில் சவுண்ட் ஆப்டிமைசேஷன் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. எப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு சில இயர்ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வால்யூமில் வச்சிங்கன்னா ஸோ சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் சவுண்ட்ஸ் வந்து கேட்கும் போது ஸோ ஆக்சுவலாக அந்த ஹையர் டோன்ஸ் ட்ரபிளும் சரி இல்லை பேக்ரவுண்டில் கேட்குற அந்த பேஸும் சரி ஸோ எல்லாமே வந்து ஒரே ஃப்ரீக்வன்சி ஆஃப் வால்யூமில் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் அந்த டிஃப்ரென்சஸ் வந்து இருக்காது. பட் இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வால்யூமில் வந்து கேட்கும் போது வோக்கல்ஸ் வந்து தனியாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் பேஸ் எஃபெக்ட்ஸும் வந்து கரெக்டாக வந்து இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் சவுண்ட்ஸில் வந்து கேட்கும் போதும் உங்களுக்கு இறைச்சலாக இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ நல்ல கிளாரிட்டியில் ஸோ கரெக்டாகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த குட் திங். அண்ட் தென் இப்போ இந்த கால் குவாலிட்டின்னு வந்து எடுத்துட்டிங்கன்னா ஸோ கால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இண்டோரில் நீங்கள் சீம்லெஸ்ஸாகவே வந்து பேசிக்கலாம். அதில் எந்த ஒரு இஷ்யூஸும் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் லாங் டேர்ம் வந்து பேசுகிறதா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் கணக்கிலே பேசலாம். அண்ட் அவுட்டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி பேசலாம். பட் ஆப்போசிட் ஒன்றுக்கு கேட்குறவங்களுக்கு என்னன்னா அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸும் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கும். அது கேட்காம இருக்க சான்சஸ் கிடையாது. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கம்பல்சரி வந்து கேட்டுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் டிராஃபிக்கில் பைக் எல்லாம் ஓட்டிட்டு போகிறீங்கன்னும் போது ஸோ அந்த டைமில் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இல்லை ஏர்லாம் வந்து நிறைய சவுண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக கேட்கும். இன்கேஸ் ஹெல்மெட்லாம் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் சவுண்ட்ஸ் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்காது. பட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் சரி ஸோ
பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் தான் கேட்குமே சொன்னேன்னு தவிர அதனால் பட் வந்து பேச முடியாத சுச்சுவேஷன்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வெளியில் இருந்தாலும் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து அவங்களுக்கும் கேட்கும், அவங்க பேசுறது உங்களுக்கு கரெக்டாக 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸஸும் வந்து கேட்கும் அவங்களுக்கு. ஸோ சுத்தமாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் வந்து வராது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிவைஸ் வந்து மாறும். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்தே வந்து உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி கூட சிமிலராக அதே மாதிரி தான். ஸோ இதில் ஸ்டீரியோ எஃபெக்ட் ஆஃப் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சவுண்ட் வந்து நீங்கள் கேட்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள்னா, ஸோ அது லெஃப்ட் இயர்பட்டில் ட்ராவல் ஆகி ரைட் இயர்பட்டில் வரைக்கும் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஒரு சில சாங்ஸ்லாம் நான் கேட்கும் போது ஸோ அந்த லெஃப்ட் இயர்பட் டு ரைட் இயர்பட்டுக்கு அந்த சவுண்ட்ஸ் வருது. அண்ட் ஒரு சில வோக்கல்ஸ் அந்த ஒரு சில மெயின் வேர்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் மட்டும் கேட்குறது, அண்ட் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ரைட்டில் மட்டும் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்களால் பண்ண முடியும். பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்து தான். ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து ஃபீச்சர் வந்து இருந்ததுன்னா ஸோ உங்களால் இந்த இயர்ஃபோன் வந்து அதில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட் வந்து இருக்கும். ப்ளஸ் இதில் டிஃபால்ட்டாக வந்து ஏஏசி கோடெக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுவும் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் சப்போர்ட் இருந்தால் உங்களுக்கு அதுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டும் வந்து இருந்ததுன்னா இன்னும் நல்ல ஒரு ரிச் ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் இதை வந்து கேட்டேன். ஸோ ரெட்மி 9 பவர் இதிலே வந்து அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் மியூசிக்ஸ்லாம் வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்து தான் அதுவும். ஸோ ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்ததுன்னா ஸோ அந்த சமயத்தில் இதில் நீங்கள் வெளியில் கால் பேசும்போதும் வந்து உங்களுக்கு மைட் பி வந்து உங்களுக்கு நாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மினிமைஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு சில இதில் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டீரியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் மைட் பி இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் நம்ம கனெக்ட் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்தும் ஸோ இயர்ஃபோன்ஸோட ஆடியோ குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி கன்சம்ஷன் வந்து எடுத்திங்கன்னா ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ எம்ஏஹெச் ஆஃப் பேட்டரின்றது கரெக்டாக வந்து தெரியல. ஸோ ஆக்சுவலாக பிராண்டும் வந்து ஆஸ்க் பண்ணியாச்சு. பட் கரெக்டான பேட்டரி கான்ஃபிகரேஷன் இது வரைக்கும் தெரியல. மைட் பி வந்து தெரிஞ்சுன்னா கீழே இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஏதாவது மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இதில் அவங்க பிராண்ட் சைடில் சொல்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes ஆஃப் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 minutes கிட்ட வந்து நீங்கள் வந்து ஹியர் பண்ணலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதோட சார்ஜிங் டைம் இதில் ஆக்சுவலாக யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வாப் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு OnePlus யூஸராக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு யூஎஸ்பி டைப் சி இதில் நார்மலாக ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிளில் தான் சார்ஜ் பண்ணேன். ஸோ இது 2 hours ஆச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆஃப்டர் தட் இதோட பேட்டரி கன்சம்ஷன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக வந்து ஒரு 12 to 13 hours வந்து மியூசிக் ப்ளேபேக் வந்து போட்டிருப்பேன். ஸோ கண்டினியூஸாக 13 hours வரைக்கும் மியூசிக் வந்து கண்டினியூஸாக நீங்கள் கேட்கலாம் அட் ஹையர் வால்யூமில். ஸோ ஹையர் வால்யூமில் வந்து 13 hours வரைக்கும் ஸோ பேட்டரி வந்து நிற்காமல் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு சாங்ஸ் கேட்டுகிட்டே இருக்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் பெர் டே வந்து 1 or 2 hours தான் நீங்கள் கேட்பீங்கன்னா ஸோ உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு வீக் வரையும் வரும். அண்ட் இன்கேஸ் ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து 8 hours அதுக்கு மேலே கேட்பீங்கன்னா கூட ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 hour to 2 hours ஸோ மேக்ஸிமம் வந்து இது 2 hours தான் இதோட ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ அதை போட்டிங்கனாவே பர் டே நீங்கள் காலையில் 8 மணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நைட் 8 மணி வரைக்கும் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். வெல் இப்போ இதெல்லாம் தான் இந்த OnePlus Bullet Wireless Zடோட ஃபுல் ரிவ்யூ. இப்போ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ கான்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ரோஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து இருக்குது. ஸோ இதில் டைப் சி போர்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ஷன் ஸோ 10 minutes சார்ஜ் பண்ணிங்கனாவே உங்களால் வந்து 1 hourக்கு வந்து சாங்ஸ் ப்ளே பண்ண முடியும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி OnePlus பட்ஜெட்டில் இருக்குதோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு பட்டன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் ஃபங்க்ஷன் டெடிக்கேட்டடாக இது ஒரு ரீசெட் கீ மாதிரியும் சொல்லலாம். ஸோ இந்த கீ யூஸ் பண்ணி இன்கேஸ் இந்த இயர்ஃபோன் வந்து உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ கனெக்ட் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் ஸோ நீங்களும் அகைன் கனெக்ட் பண்ணோன்னா ஸோ நீங்கள் டிவைஸ் டு டிவைஸ் சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக கனெக்ட் பண்ண டிவைஸுக்கு சுவிட்ச் ஆகிடும். இன்கேஸ் 2 டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற டிவைஸ் உங்கள் டிவைஸ் தவிர்த்து உங்கள் ஃப்ரெண்டோட டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட டிவைஸில் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு உங்கள் டிவைஸில் கனெக்ட் ஆல்ரெடி பேர் ஆகிடுதுன்னா உங்கள் டிவைஸில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அண்ட் இன்கேஸ் வந்து 2 டிவைஸுமே இல்லை நியூவாக ஒரு டிவைஸில் பேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு 2 seconds லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அகைன் வந்து இது வந்து ப்ளூடூத் வந்து பேரிங் மோடுக்கு போயிடும். தட் மீன்ஸ் வந்து ஆல்ரெடி எந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிட்டு அகைன் பேரிங் மோடுக்கு
மோடுக்கு போய்டும். ஸோ எப்படி ரீசெட் பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அண்ட் அப்போ வந்து நீங்கள் உங்கள் டிவைஸ் நியூ டிவைஸில் வந்து ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கேஸ் வந்து ரேண்டமாக இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எப்பவுமே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஃபோனில் அவங்களோட டிஸ்கனெக்ட் பண்ணால் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக எல்லா இயர்ஃபோன்லையும் வந்து கொண்டு வரணும். அண்ட் OnePlus பட்ஜெட் அந்த ப்ளூடூத் இயர்பட்ஸ்லையும் இந்த ஃபீச்சர் இருக்குது. அது வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ்லேருந்து இந்த கண்ட்ரோல் ஆப்ஷன் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டு அண்ட் ப்ளே பாஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ப்ரோஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கனெக்ஷன் டர்ன் ஆன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் இது எடுத்திங்கன்னா போதும், உடனே வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அண்ட் அகைன் போட்டிங்கன்னா அண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நல்ல விஷயம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த மொத்தமாக இந்த இயர்ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாஃப்ட் ரப்பர் மெட்டீரியல். அண்ட் இது நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்குது. ஸோ அண்ட் இது இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் வந்து நல்லா இருக்கிறதுனால ஸோ எந்த டைம்லையும் தான் வந்து இது பிரியாது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி க்ளோஸ்டு கண்டிஷன்லேயே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அண்ட் ரொம்ப லைட் இன் வெயிட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஷோல்டரில் வந்து வியர் பண்ணுறதே வந்து தெரியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஜாகிங் அண்ட் இன்கேஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஸோ ஸ்வெட் ப்ரூஃப் வந்து இதில் இருக்குது. அண்ட் கான்ஸ்ன்னு வந்து சொல்லணுன்னா மைட் பி வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்து இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் அவுட்டோர்லலாம் வந்து பேசுகிறீங்கன்னும் போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸும் சேர்ந்து தான் வந்து அவங்களுக்கு கேட்கும். ஸோ அதனால் இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. அது வேணால் ஒரு கான்ஸாக வச்சுக்கலாம். அண்ட் தென் மற்றபடி உங்களுக்கு சவுண்ட் கிளாரிட்டி, சவுண்ட்ஸ் அண்ட் வோக்கல்ஸ் ஸோ பேஸ்லாம் வந்து ஸோ கரெக்டான லெவலில் இருக்குது. ஸோ 2000 ப்ரைஸ் கேட்டகரிக்கு இது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்ஃபோன் தான். அண்ட் இதோட பில் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ நல்லா ஸ்டைலிஷ் டிசைனில் சூப்பராகவே இருக்குது. அண்ட் இது வந்து பிளாக் கலர் மாடல் அண்ட் இது இல்லாமல் ப்ளூ கலர் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கு இது இல்லாமல் தனியாக பேஸ் எடிஷனும் வந்து இருக்குது. அண்ட் அதில் லேட்டன்சி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டிரைவர் யூனிட் பார்த்தீங்கன்னா சேம் 9mm டிரைவர் யூனிட் தான். பட் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பேஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. வெல் அவ்வளோதாங்க இந்த OnePlus புல்லட் வயர்லெஸ் Z இதோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அண்ட் நீங்கள் இந்த OnePlus புல்லட் வயர்லெஸ் Z பற்றி நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் watching this video guys.